அஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற காணொலியின் மூலம் உங்களுடன் துவங்குவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ஜூலை 1ஆம் தேதி 2025 இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை, ஆனி மாதம் 17ஆம் நாள், விஸ்வவாசு வருடம், தமிழ் வருடம். வளர்பிறை 182 நாட்கள் நம்ம வருடம் பிறந்து ஆகி 183 நாட்கள் இன்னும் கையிலே இருக்கிறது. பயனுள்ள இன்னொரு 6 மாதம் இருக்குன்றதுனால என்ன செய்ய முடியுன்றது இப்போயே பிளான் பண்ணினா நல்லது. வளர்பிறை சஷ்டி விரதம் இன்று. பூர நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்திலே, சுக்கிரனின் நட்சத்திரத்திலே நமக்கு இன்றைக்கு பயணம் செய்கிறார் சந்திரன். இன்றைய நாளிலே ஆணி உத்திர அபிஷேகம் அப்படின்னு நடக்கும். சஷ்டி விரதமும் உண்டு. சிதம்பரம் சிவபெருமானின் ரதோத்சவ நாள். இன்றைக்கு காலையில் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரை, கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, சாயங்கால வேளையில் 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 3:04 ராவு காலம். யமகண்டம் 9:10 காலையில். குளிகை 12:01 மத்தியான வேளையில். சூலம் பார்த்திங்கன்னா வடக்கு திக்கில் சூலம் பால் பரிகாரமாக உண்டு. 5:57 இன்றைக்கு சூரிய உதயமானது உருவாகிறது. மிதுன ராசிக்குள்ளரே சூரியன் இருக்கக்கூடியதானது 2 நாழிகை 37 வினாழிகள் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பூர நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கும். சதய நட்சத்திரம், சதயம் அப்படிங்கிறது தோடக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா மகர கும்ப அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த டிரான்சிட் பீரியடில் இருக்கும். இன்றைக்கு நமக்கு பலவிதமான குறைகள் உண்டு. குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை எல்லாருக்கும். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கட்குரல் கேளாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளுடைய குரலை கேட்டு அந்த சந்தோஷப்படுவதை இல்லையேன்னு ஏக்கங்களில் நிறைய தம்பதிகள் உண்டு. அதுக்கு எதனா கோயில் உண்டா அப்படின்னா, முருகப்பெருமானை வழிபட்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான விரதங்களும், சஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் வரும், சட்டியிலேருந்து ஆப்பையில் வரும்னு சொல்லுவான். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும்னு சொல்லி சட்டியும் பானையும் காட்டுவான். சஷ்டி விரதத்தில் இருந்தால் அகப்பையில் கரு வளரும் அப்படின்னு சொல்லக்கூடியது. தொட்டமன்னாறு அப்படிங்கிற ஊரில் கிருஷ்ணன் கோயில் இருக்குது. அங்கே கிருஷ்ணரை வழிபடுவதனால கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பலன். அது மாதிரி மன்னார்குடி ராஜகோபாலா சுவாமி, அவருடைய போய் சுவாமியை பார்க்கும்போது அங்கே கிருஷ்ணரை, தவழும் கிருஷ்ணரை கையில் கொடுப்பாங்க. வாங்கிட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணி திருப்பி கொடுத்தா குழந்தை பேறு வரும் அப்படிங்கிற எண்ணம், வழக்கம், பரிகாரம் உண்டு. இன்றைய நாளிலே கோச்சாரப்படி எல்லாரும் எங்கெங்கே உட்கார்ந்துருக்கிறாங்கன்னு பார்ப்போம். சூரியன் உட்கார்ந்துருக்கிறது குருவுடன் புதனுடன் சேர்ந்து மிதுன ராசிக்குள்ளே. செவ்வாய் கேது சேர்ந்து அமர்ந்திருப்பது சிம்ம ராசிக்குள்ளே. புதன் அமர்ந்திருக்கக்கூடியது ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார். இந்த ராகு அமர்ந்திருக்கக்கூடியது கும்பராசியில் இருக்கிறார். சனி பகவான் மீனராசியிலே அமர்ந்திருக்க, சுக்கிர பகவான் மேஷராசியிலே அமர்ந்திருக்கிறார். பூர நட்சத்திரம் அப்படிங்கிறனால செவ்வாய் கேது சந்திரன் 3 பேரும் சேர்ந்து தான் சிம்மராசியில் இருக்கிறாங்கன்னு பார்க்க முடியும்.
இன்றைய நாளிலே வெற்றிபாதம் அப்படிங்கிற யோகம், தைத்துளை கரணம் அப்படிங்கிற கரணம். தொடர்ந்து நாம் காண இருப்பது ஒரு ராசிக்கும் எப்படி இன்றைய நாளிலே பலன்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் தன்னுடைய பார்வையாலே 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினாலே கலத்திரன் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் உண்டு. பொருளாதாரத்திலே புதிய விதத்தில் நிறைய லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதனாலே தன லாபத்தை பெருக்குவதற்காக இன்றைய நாள் அமைகிறதுனாலே இன்றைய சந்தோஷமான சூழ்நிலை உண்டு. குழந்தைகள் விஷயத்தில் சில செலவுகளும் உண்டு என்பதை மனதில் கொள்ளுங்கள். எதிர்பாராத விதத்திலே நீங்கள் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பி வருவதற்கும் சில விஷயங்களிலே நண்பர்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளிலே இருக்கிறது. தெளிவான பதில்களை எப்போதும் நாம் பெற்றுத்தருவதற்காக அமைவதுதான் குருவுடைய செயலினாலே. குரு தெளிவை கொடுப்பார். அப்படிங்கிறதுனாலும் அவருடைய பார்வையினாலே ராகுவை பார்ப்பதனாலும் லாபத்தை பெருக்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதனால் 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே சஷ்டி விரதமாக இருப்பதனாலே முருகப்பெருமானை மனதால் நினைத்து வழிபடுவதும், முடிந்தவரை சிறுவாபுரி முருகனை டிபியில் இதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அவர் வணங்கி செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மண், மனை, வாகனம் போன்ற விதத்திலே வசதிகள் வேண்டும் என்ற எண்ணங்களை பூர்த்தி செய்வதாய் அமையும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலிருந்து 3ஆம் இடமான கடகராசி, அந்த ராசியினுடைய சந்திரனானவர் இன்றைக்கு 4ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளர் பிரவேசம் செய்கிறார். 4ஆம் இடம்னாலே மண், மனை, வாகனம் போன்ற இடங்களை பற்றின பேச்சுகள் உண்டு. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடியதாக சிம்ம ராசிக்குள்ளே தான் இங்கே இந்த விஷயம் நடக்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் விரோதம் இல்லாமல் பார்த்து கொள்வதும் ரொம்ப நல்லது. உங்கள் ராசி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனான குரு உங்களுக்கு எப்படியும் பண வரவுகளை ஏற்படுத்துகிறார். ஆனால் தன வரவுக்கு குறைவில்லை. 11ஆவது இடத்தில் லாபஸ்தானத்துக்குள்ளே சனி பகவான் இருப்பதனாலே லாபத்தை பெற்றுத்தருவதனாலும் இந்த நாள் நல்லதாக அமையப் போகிறது. முருக வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுலேயும் இன்றைக்கு சஷ்டி விரதம் இருப்பதனாலே முடிந்தவரை தேன் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்து விட்டு வாருங்கள். கடன் இருப்பவர்களுக்கு கடன் குறையும். வீடு மனை இல்லாதவருக்கு வீடு மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண தடைகள் ஏற்படுவதற்கு திருமண தடைகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். தடை உடைந்து நல்ல ஒரு விவாகம் நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த நாள் ஏற்படுத்துவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. 1, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரே 3 கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்திருக்கிற சூரிய, குரு மற்றும் புதன் அமர்ந்திருக்கிறார்கள். அதுபோல் உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்காரரான கடகராசிக்காரன் சந்திரன் இன்றைக்கு 3ஆம் இடமான லாபஸ்தானம், வெற்றிஸ்தானம் என்ற கூடிய இடத்துல அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய முயற்சி, வெற்றி, சுறுசுறுப்பு, செயலாற்றம் அனைத்தையுமே இவர் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறார். செவ்வாயோட சேர்ந்திருக்கிறார். உங்கள் லாபத்தின் அதிபதியான செவ்வாய் அவரோட சேர்ந்து இருக்கிறதுனால லாபத்தை பெற்றுத்தருவார். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது, கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டியதெல்லாம் இருந்தால் போடாமல் இருக்கிறது, டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவை பார்த்துக்கிறது, இமெயில் அனுப்பும்போது ஒரு தடவைக்கு 4 வாட்டி ஸ்பெல் செக் பண்ணிட்ட பிறகு அனுப்புறது, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மகிழ்ச்சியை கொடுப்பதாக லாபத்தை கொடுப்பதாக வரும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வதற்கும் சூழ்நிலை உண்டு. இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அவசியம் சஷ்டி விரதங்கள் இருங்கள். 7 சஷ்டி கண்டினியூஸாக விரதம் இருப்பவர்களுக்கு நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும். திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு திருமண தடைகள் உடைத்து திருமணத்துக்கான நல்ல ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வாய்ப்புகள் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால முருகனுடைய அருளாலே அவனுக்கு எப்படி நம்ம பிள்ளையாருக்கு முருகன் வந்து பிள்ளையார் வந்து முருகனுக்கு உறுதுணையாக இருந்தாரோ அதுபோல் உங்களுக்கு முருகனை முன்னின்று இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படிங்கிறது மனதில் கொண்டீர்களானால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் முருகன் வழிபாடும் இன்றைய முக்கியமானது அமைகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 2ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளரே செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அமர்ந்து சந்திரனுடன் இருக்கிறார். பூர நட்சத்திரம் அப்படின்னாலே சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் உங்களுடைய ராசியிலிருந்து பார்க்கும்போது 10ஆம் இடமான
மேஷராசியும் 11வது இடம் ரிஷபராசியும் சேர்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை காட்டுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையினால 10-11 நாள் தொழிலிலே வளர்ச்சியும் வாய்ப்புகளும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறதுனால வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்களை பெற்று வாழ்க்கையிலே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். கொஞ்சம் செலவு இருந்தாலும் செலவை மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிற இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிறதும் மற்றும் குலதெய்வம் ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறதுனால ஐயனாரப்பனை வணங்க விட்டு போயிட்டீர்கள் என்ற சூழ்நிலையை காட்டும். நார்மலாக இந்த கத்தியுடன் கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வங்களாக அமைகிறது. அவர் சூலத்தோடு இருக்கிறது, கத்தியோடு இருக்கிறதுன்னு ஆயுதோடு இருக்கக்கூடிய தெய்வங்கள். இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதனாலே இந்த குலதெய்வத்தை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு நாளிலே உங்களுக்கு சுபிட்சத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் லாபம் என்ற ஸ்தானத்திலே அமர உங்களுடைய ராசிக்குள்ளரே சனி, சந்திரன் மற்றும் செவ்வாய், கேது சேர்ந்து அமர உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஈக்குவேஷனில் இருக்குது. இன்றைக்கினே உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ளுங்கள். புத்தி கொஞ்சம் தடுமாற்றத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நன்மைகள் பல நடந்தாலும் சில விஷயங்களிலே நீங்கள் வேலை செய்யும் போது யோசித்து செஞ்சிங்கன்னா லாபம், இல்லைன்னா லாபம் கொஞ்சம் மட்டுப்படும். ஜெயம்தான் வேணும், பெருமை தான் வேணும், சுகம்தான் வேணும், நல்ல செய்தி தான் வேணும், பாராட்டு தான் வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனம் வேணும். அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. கவனம் சிதறலால் இருக்கக்கூடிய பிசகுகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி திசை மாற்றி விடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்துடன் செய்தீர்களானால் முயற்சி உயர்வை தரும் அப்படிங்கிறது நல்லா வச்சுக்கலாம். லாபம் மகிழ்ச்சியை தருவதாக அமையும். இதனால் உங்களுக்கு சுகத்தையும் நல்ல ஒரு இணக்கத்தையும் தரட்டும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைக்கி சஷ்டி விரதம் முருகனை அப்படியே தியானம் பண்ணி அவருடைய அருளாலே சென்னிமலை முருகனை நீங்கள் டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவரை வணங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக அமைய போகிறது. இந்த நாள் நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்க உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள நுழைகிறார். செவ்வாயும் சந்திரனும் கேதுவும் சேர்ந்து அமர்வது அப்படிங்கிறது திரவிய லாபத்தை மட்டுமில்லை, திரவிய வரவுகளை மட்டுமில்லை, சில செலவுகளையும் ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கிறது மனசில் கொள்ளுங்கள். அவர் தன் பார்வையாலே 6ஆம் இடத்தான உங்களுடைய கும்பராசியை ராகுடைய இடத்தை பார்க்குறார். அதனால் எப்படி உங்களுக்கு பைசா எங்கே கேட்காத இடத்துலேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதற்கு முருகப்பெருமானின் அருள் வேண்டும். நீங்கள் எதோ செஞ்சாலும் முருகனுடைய தன்மையினால் செய்யணும். 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால முருகனை வழிபட்டு செய்யணும். அதுவும் கிணவு அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஃபோட்டோவை டிபியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. அவரை வணங்குங்க. அவருடைய அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்துட்டிங்கன்னா 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் அருளும் இன்றைய சஷ்டி விரதத்தின் போது உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து விதமான நலத்தையும் பெற்றுத்தரும். இந்த நாள் ஒரு நல்ல இனிய சுபிட்சமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துளாராசி அன்பர்களே. குரு, தேவகுரு, அசுரகுரு 2 பேருமே உங்களை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்கள் ராசியினுடைய 11வது இடமான லாபஸ்தானத்துக்குள்ளே சிம்ம ராசிக்குள்ளே இன்றைக்கு சந்திர பகவானும் உள்ளே வந்துடுறார். ஏற்கனவே செவ்வாய் இருக்கிறார் மற்றும் கேது இருக்கிறார். செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்கிறதுனாலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் விருச்சிகத்துக்கு பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு லாபத்தை தொழில் மூலமாக தருவதனால் அமைதுடன் வாழ்க்கையில் வெற்றிகளை நோக்கி பயணங்கள் நிறைய கொண்டு வரலாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் நிறைய வச்சுருப்பீங்க. கடகடன் இன்றைக்கி செய்யுங்க. முக்கியமாக திருமண தடைக்கு விவாகத்துக்கு வரன் தேடுவதற்கு வாய்ப்புகள்ன்றதுக்கெல்லாம் வரன் தேடி இன்றைக்கி முடிக்கலாம். அதே போல் நீங்கள் வண்டி வாகனங்கள் புதுசாக எதனா வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் இன்றைக்கி வாங்கலாம். பூமி விஷயங்கள் எல்லாம் புதியாக பேச வேண்டும்னா இன்றைக்கி நல்லா பேசலாம். வேலையில் மாற்றங்கள் வேண்டும், இடப்பெயர்ச்சிகள் வேண்டும், புதிய வேலைக்கு மாற வேண்டும் என்பவர்கள் இன்றைக்கி பார்க்கலாம். புதுசாக கோர்ஸ்லாம் சேரணும் சார் படிக்கிறதுக்கு அப்படின்னா இன்றைக்கி நல்லா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கோவையாக செஞ்சு பாருங்கள். சக்ஸஸ் இன்றைக்கி உண்டு. செவ்வாய்ங்கிறது நார்மலாக மங்கள காரியத்தை ஒரு நிறைய பெற்றுத்தரக்கூடிய நாளாக வரும். அதுவும் பூர நட்சத்திரங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு சுபிட்சங்கள் வளங்களும் பெருக்கி தரும். அப்படிங்கிறதுனாலையும் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கையிலே வளங்களும் நலங்களும் பெருக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு உண்டு. 2, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருகப்பெருமான் பழனி முருகப்பெருமான்
பெருமானே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொண்டு வாழ்க்கையில் வணங்கி செய்யக்கூடிய ராஜ அலங்காரத்தோடு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் வணங்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த விதத்திலும் ஐயம் கொள்ள வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்ச நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் ராசி 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அந்த இடத்திலேயே சந்திர பகவான் வருவது மேலும் சுபிட்சத்தையும் சந்தோஷத்தையும் வளத்தையும் கொடுப்பதாக அமைகிறது. நல்ல ஒரு காலத்தில் பயம் அப்படிங்கிற பயத்தை மட்டும் கொஞ்சம் ஒழித்து வச்சிட்டிங்கன்னா போதும். எதையுமே நான் செஞ்சுட்டேன், வேலை முடிச்சுட்டா தெரியல, இன்னொரு வாட்டி செக் பண்ணுறேன், 10 வாட்டி செக் பண்ணுறேன்னு கூட செக் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது, வேலை முடிய மாட்டேங்குது அப்படின்னு உங்களுடைய பாஸ் உங்களை திட்டுறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் எப்பயும் கரெக்டாக அந்தந்த வேலையை ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க, உருப்படியாக செய்யுங்க அப்படின்னு வச்சுக்கிடுங்க. எல்லா வேலையும் செய்வேன் மொத்தமாக குழப்பிப்பேன்னு வச்சுக்காண்டா குழப்பமாயிடும். அதனால் ஒரு வேலை செய்து முழுமையாக செய்து விட்டு அடுத்த வேலைக்கு போங்க அப்படிங்கிறத கரெக்டாக இண்டிகேட் பண்ணிக்கோங்க. செய்கிறதுக்கு முன்னாடி செய்யும் காரியம் என்னென்னது, அந்த காரியத்தினுடைய தன்மை எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போ ஈஸியாக எப்படின்றது ரூல். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதை அழகாக லைனப் பண்ணிக்கோங்க. 1 2 3 4ன்னு லிஸ்டப் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ் பிரகாரம் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கஷ்டங்கள் உண்டு அப்படிங்கிறது புரிகிறது. அதுலேயும் ரொம்ப சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்வது முக்கியம். ஏன்னா அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கிறது சூரியனும் குருவும் புதனும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே உங்களுடைய காரியங்களில் சில தடைகளை ஏற்படுத்துவார். பண வருவதில் சில சிக்கல்கள், குடும்பத்தில் சிக்கல்கள் எல்லாம் இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், முதலே பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணாத வாழ்க்கை எரிமுன் வைத்துரு போல கெடும் அப்படின்னு வருமுன் காவாதான் வாழ்க்கை. அதனால கொஞ்சம் திருக்குறளை நம்ம பார்த்துட்டோம்னா புரிஞ்சு போச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு எப்படி இருக்கணும்னு. அதனால் நம்ம க்ளீனாக இருக்கணும். அதுக்கு உங்களுக்குடைய ராசிநாதனுக்கு முக்கியமானவர் முருகன். அவர் முருகனை பிடிச்சிக்கோங்க. முருகன் தான் உங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வசனத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சஷ்டி விரதமாக இருக்கும்போது அவசியம் உங்களுக்கு கடன் தொல்லை நீங்கிவிடும். குடும்ப பாரத்தில் இருக்கக்கூடிய சுமைகள் இறங்க ஆரம்பித்து விடும். திருமண தடைகள் நீங்கிவிடும். மக்கட்பேர் கிடைத்துவிடும். மண் மணி வாகன யோகங்கள் வரும். அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி சஷ்டி விரதம் இருப்பதனால கிடைக்கக்கூடிய பலன்கள். இதை பண்ணுங்கள். வாழ்க்கையில் நலமும் வளமும் பெற்றிருங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதனை நேரடியாக ராசிநாதனை பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைய நாளிலே உங்கள் ராசியினுடைய 9ஆம் இடமான இந்த பூர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்குள்ளே போயிட்டுருக்கிறார் நமக்குடைய சந்திர பகவான். 9ஆம் இடம் நார்மலாக செவ்வாயோட சேர்ந்திருப்பதும் கேதுவோட சேர்ந்திருப்பதும் அந்த செவ்வாயானது பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்ப்பதனாலே சில காரியங்கள் தாமதமாக நடப்பதற்கான வாய்ப்புகளும், தேவையில்லாமல் உறவுகளில் விரிசுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுபோல் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஆனவர் தேவையில்லாத அலைச்சல்களை கொடுத்து உங்களை பாடாப்படுத்துவார், கொஞ்சம் அசதியை கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியுது. சரீரத்தில் ஒத்துழைப்பு இல்லாத சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்வது நல்லது. இருந்தாலும் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் கையை பிடிச்சி விட்றேன், காலை பிடிச்சி விட்றேன்னுவாங்க. இந்த டனால் தங்கவேல் சொல்கிற மாதிரி வெளியில் போயிட்டு வந்தால் ஆப்பிள் ஜூஸ் கிடைக்கணுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் உண்டு. அப்படியெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷம் இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷத்தில் நம்ம அப்படி மெய் மறந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கி காட்டுகிறது. அதனால் கொஞ்சம் திருப்தியாக இருக்கலாம், அதே நேரத்தில் கொஞ்சம் காஷனாக இருக்கலாம். பண வரவெல்லாம் திருப்தியாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிடலாம். என்ன காரியம் செஞ்சாலும் கடன் மைண்டில் இருக்குதுங்களே அப்படின்னா கடனை போக்குவதற்கு தான் இந்த சஷ்டி விரதம் இருக்குது. தேனை வாங்கிட்டு போய் நம்ம அழகாக சுவாமி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுங்க. கொடுத்துட்டே வாங்க. தேன் எப்படி அவருடைய இலகி போகிறதோ அதே மாதிரி உங்கள் கடனும் உங்களை விட்டு இலகி போய் உங்கள் வாழ்க்கையிலே அந்த ரம்யமான ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவை பெற்று இனிப்பும் இனிமையும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கட்டும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலே நேரடி பார்வையிலே இருந்த கடகராசியிலிருந்து விலகி இன்றைய அஷ்டமம் என்கிற இடத்துக்கு நமக்கு சந்திரன் உள்ளே போகிறார். அவிட்ட நட்சத்திரத்தில் இன்றைய நாளிலே நமக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. அவர்கள் மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. மற்றபடி இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உத்வேகத்தான செய்யும்போது மகிழ்ச்சியும் லாபமும் இன்பமும் பெருக்கித் தருவதாக அமையும். உயர்வும் நன்மையும் உங்களுடன் ஒருங்கே அமையும். வரவும் வெற்றியும் உங்களுடன் குழுவிடம் சுகமும் ஜெயமும் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கும். பெருமையும் நற்செய்தியும் உங்களுடைய பாராட்டை பெற்றுத் தருவதாக அமையும் போகிற ஒரு நல்ல நாளின் கூட்டு
அதிர்ஷ்டமாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டக்குன்னு லைன் அப் பண்ணுங்கள். 3, 8 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுங்கிறத அழகாக லைன் அப் பண்ணிட்டு பாருங்க காட்டிக் கொடுங்க. ஏன்னா குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதும் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் ரொம்ப விசேஷம். அதேபோல் செவ்வாய் சந்திரன் சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதனால குடும்பத்தில் சுபிட்சம் வருவதற்கான அத்தனை விதமான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறது தெரிகிறது. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனகாரகனுடைய இடமான அந்த முயற்சி ஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனாலே அவர் தன்னுடைய பார்வையாலே தன்னுடைய தனுசு ராசியான 12ஆம் இடத்தை பார்க்கிறார். விரயம் கட்டுப்பட்டும் அதனால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லது நடக்கக்கூடிய சூழ்நிலை. முருகனுடைய அருளாலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லது நடக்கப் போகிறது. தேன் அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனால் அபிஷேகம் செய்யக்கூடிய முருகன் உங்களுடைய வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெருக்கி கொடுக்கக்கூடிய சஷ்டி விரதமாக இந்த விரதம் அமைய போகிறதுனால உங்கள் வாழ்க்கை மேல்மேலும் பெருகி வளமுடன் நல்லது ஒரு பலனை பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்க்கக்கூடிய சந்திரன் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அது முடித்த உடனே அவங்களுக்கெல்லாம் சரியாக போய்டும். ஒன்றும் கால வேளையிலே அதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் சரியாக போயிடுச்சு. அப்புறம் சதயம் வந்துடும், க்ளீனாக இருக்கும். இன்றைய நாள் செவ்வாய் சேர்ந்து பார்க்கறதுனால 7ஆம் இடத்துலேருந்து செவ்வாய் பார்த்தா கொஞ்சம் கலகம் அப்படின்னு சொல்லுவோம் நார்மலாக. செவ்வாயும் கேதுவும் பார்ப்பதை சேர்ந்து வந்ததுனால கொஞ்சம் கலகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் மனதிலே கொஞ்சம் குழப்பங்கள் வேதனைகளும் வருவதற்கும் உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்திலே தனகாரங்கனான இடத்திலே அமர்ந்துவிடால் குடும்பத்திலேயும் கொஞ்சம் குழப்பங்களும் வியாதிகளும் வருவதற்கான சூழ்நிலையும் இருப்பதனாலே இதை உடைக்கணும்னா ஏதாவது வழி இருக்கா அப்படின்னாக்கா ஒரே உபாயம் முருகன் தான். தன் வேலால் எல்லாத்தையும் காக்கலாம்னா வேல்மாறல் சொல்வது ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி சஷ்டி விரதமானால வேல்மாறல் சொல்லுங்கள். சஷ்டியினுடைய அந்த கந்த சஷ்டி கவசத்தை சொல்லுங்கள், கந்த குரு கவசத்தை சொல்லுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும். முடிந்தவரை இன்றைக்கு அபிஷேக பொருட்களை கொண்டு போய் முருகனுக்கு கொடுத்து விட்டு வரும்போது அந்த அபிஷேகங்களால் வரக்கூடிய ஆராதனைகள் உங்களுக்கு டெஃபினட்டாக நல்லது ஒரு ஈஸ் அவுட் ஆகி கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல இனிய சுபிட்சத்தையும் வரவையும் பெற்றுக்கொள்வதற்கும் வாய்ப்பு உண்டு. கடன் குறையும், திருமண தடை நீங்கும், மண்மனை வாகனங்கள் பொன்பொருள்கள் உங்களுக்கு சேருவதற்கும் சுப நிகழ்வு நடப்பதற்கும் எதிர்பாராத விபத்துகள் போன்றவற்றிலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் மரண பயம் போன்ற பயங்கள் விலக்குவதற்கும் இந்த உபாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சனி பகவான் அமர்ந்து கொண்டு தொழில் ஸ்தானமான தனுசு ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய நாளிலே 6ஆம் இடம் என்கிற ரிணரோக சத்ருஸ்தானத்துக்குள்ளர சந்திர பகவான் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து உங்களுடைய விரயஸ்தானமான கும்பராசியை பார்க்கக்கூடிய நாள் இன்று. இப்படி பண்ணும்போது உங்கள் விரயம் அப்படிங்கிறது வீண் செலவுகள் கட்டுக்குள் வந்துவிடும். உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போனவங்க கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு வழக்கிலே உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்புகளும் தெளிவும் கிடைக்கும். பகைவர் உங்களை விட்டு ஓடுவர். எதிர்பாராத காரியங்கள் நல்லதாக முடியும். எதிர்ப்பாளர்கள் உங்களை விட்டு நகர்வதனாலே புதிய பாதை கிடைப்பதற்கான வழிகளும் உங்களுக்கு தோன்றும். இதெல்லாம் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு செவ்வாய் அப்படிங்கிறவர் பார்க்கிற பார்வை சந்திரனுடன் சேர்ந்து மங்கள யோகமாக இருப்பதனால் உங்களுடைய வாழ்க்கையிலே சுபிட்சங்கள் பெருகும். அதேபோல் உங்கள் ராசிநாதனான குரு தன்னுடைய பார்வையாலும் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதும் மேலும் உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானம் அந்த கும்பராசியை பார்ப்பதும் டபுள் கேம் விளையாடலாம். இதில் டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். இப்போது உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா 2ஆம் இடம் அப்படிங்கிற குடும்பஸ்தானத்துக்குரிய அந்த செவ்வாயை பிடித்துக்கொள்வது. செவ்வாய் எப்படி பிடிக்கிறது சார்னா அங்காரகன் என்கிற முருகனை பிடித்துக்கொள்வது. வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமியுடைய அந்த படத்தை நம்ம டிபியில் வச்சுக்கின்னு டவுன்லோட் பண்ணிவிட்டு சுவாமியை மனதால் நினைத்து கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய சஷ்டி விரதமானது ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற 3 விஷயத்திலும் உங்கள்கிட்ட வெளிப்படுத்திவிடும். அப்போது கடன் போய்விடும், சத்துருக்கள் உங்களை விட்டு விலகிவிடுவார்கள், மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும். அப்படிங்கிறனாலும் கடன் குறைந்துவிடும், திருமண தடைகள் நீங்கிவிடும். யாருக்கும் கிடைக்காத வரங்களாக உங்களுக்கு மண் மனை வாகனங்கள் சுகபோகங்கள் உங்களுக்கு
தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டால் இந்த நாளுடைய சூட்சமம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அதை செய்ய வேண்டியதானே. இன்றைக்கு செய்வோம். நல்ல வளத்துடன் நலத்துடனும் வாழ்க்கையை தொடருவோம். வாழ்க வளத்துடன்.